சிவகங்கை சிங்கம்புணரியில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் பயின்ற 2ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. பள்ளி நிர்வாகம் பள்ளியை பூட்டிவிட்டு சென்றிருப்பதால் உறவினர்கள் கதறி துடிக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு சரவணன் வழங்கிட கேட்கலாம். பாபு சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் புதிதாக ஜெஸ்ரில் சிபிஎஸ்இ பள்ளி 2 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்த பள்ளியில் மதுராபுரி வேங்கைப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரோட மகன் அஸ்விந்த் 7 வயது அந்த பையனுக்கு. அந்த பையன் 2ஆம் வகுப்பு படித்து வராரு. இன்று வழக்கம் போல பள்ளி வாகனம் அந்த மாணவனை வீட்டிலிருந்து வரவில்லை. வீட்டிலிருந்து அழைத்து செல்வதற்கு பள்ளிக்கு அழைத்து செல்வதற்கு வரவில்லை. காரில் மாணவனை அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாலை பள்ளி பணியாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் பெற்றோரை தொடர்பு கொண்டு மாணவனுக்கு பிக்ஸ் அவனை சிங்கம்புணரி தாலுகா அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாக தெரிவித்துவிட்டு போனை துண்டித்துள்ளனர். இதனால மாணவனின் பெற்றோர் உறவினர்கள் மருத்துவமனைக்கு சென்று பார்த்த பொழுது அங்கு பள்ளி நிர்வாகிகள் யாருமே அங்கு இல்லை. இந்த மாணவனுக்கு வாயிலும் மூக்கிலும் ரத்தம் கசிந்து மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இது குறித்து இது தகவல் இருந்தவுடன் பெற்றோர்கள் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு கதறி எழுதுவது பார்ப்பவர்களை பதற வைத்தது. இது குறித்து சிங்கம்புணரி காவல்துறையினர், திருப்பத்தூர் டிஎஸ்பி செல்வகுமார் இப்போது தற்போது சிங்கம்புணரி மருத்துவமனையில் மாணவன் உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்து இப்பொழுது விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாபு சரவணன்.